அனைவருக்கும் வணக்கம். சக்தியும் நானும் வருகின்ற 5ஆம் தேதி, அதாவது செப்டம்பர் 5 வியாழன் அன்று என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அன்று அங்காரக ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்பவே முக்கியமான ஒரு நாள், இதை விட்டுறாதீங்க. செவ்வாய் அதிபதிகளான முருகன், ஆஞ்சநேயர், வாராகி, நரசிம்மமூர்த்தி இவங்க எல்லாருக்குமே மிகவும் உகந்த நாளானது அது. எனவே முடிந்தால் இவர்களுடைய கோவிலுக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. குங்கும அர்ச்சனை கண்டிப்பாக செய்யுங்க. குங்கும கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. இல்லை முடியாதுங்கிற பட்சத்தில் நீங்கள் வீட்டிலேயே கூட குங்கும அர்ச்சனை செய்யலாம். இவங்கள யாருக்கு வேணால் செய்யலாம், யாருக்கு வேணால் நீங்கள் வழிபாடு செய்யலாம். முருகன், ஆஞ்சநேயர், வாராகி தாய், நரசிம்மர் மூர்த்தி. என்ன சொல்லுவாங்கன்னா, ருண ரோக சத்ரு இந்த பிரச்சனைகள் தீர, ருண ரோக சத்ரு பிரச்சனைகள் தீரங்கிறதுக்கு, அதாவது குறிப்பாக சொல்லணும்னா கடன் தொல்லை நீங்கணுனாலே இந்த ஒரு நாளை நீங்கள் விட்டுறாதீங்க. சாதாரணமாகவே ருண விமோச்சன சோஸ்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ருண விமோசன சோஸ்திரம் நரசிம்மருடையது இருக்குது. அங்காரகனுடைய ருண விமோச்சன சோஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதை ரெண்டுமே படிக்க முடிந்தால் தாராளமாக தினமும் படிக்கலாம். படிக்க முடியாதுன்ற பட்சத்தில் நம்ம இதை டைப் பண்ணாலே கிடைக்கும் உங்களுக்கு. அதை நம்ம கேட்டால் கூட போதும் தான். வீட்டில் ஒலிக்க வைங்க, இந்த சோஸ்திரத்தை வீட்டில் ஒலிக்க வைங்க. ஆனால் அன்று 5ஆம் தேதி கண்டிப்பாக நீங்கள் அந்த 2 சோஸ்திரத்தில் ஏதாவது ஒன்றை உங்கள் வாயால் நீங்கள் படிக்கிறதுங்கிறது ரொம்பவே நல்லது. கடன், எதிரி, வம்பு, வழக்கு இந்த பிரச்சனைகள்லேருந்து உங்களால் விடுபட முடியும். இது ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு சோஸ்திரம். வீடு வாங்கணும், கடன் தொல்லை பிரச்சனை அதிகமாக இருக்குது, எதிரிகள் தொல்லை, அதுக்கு தான் சொன்ன ருணரோக சத்ரு அப்படின்ட்டு. ருணரோக சத்ரு நமக்கு மனிதர்களுக்கு வரக்கூடிய இந்த பிரச்சனையில் இருந்து நம்மளை விடுவிக்கும் மிகவும் சக்தி வாய்ந்த சோஸ்திரம் இது. அதாவது அங்காரகனுடையதும் நீங்கள் சொல்லலாம், நரசிம்மமூர்த்தியோடதும் சொல்லலாம். கண்டிப்பாக இந்த 5ஆம் தேதி இந்த வழிபாடு செய்யுங்க. இல்லை அப்போ முருகனுடைய படத்தை வச்சு, ஏன்னா அவர் அங்காரகன் தான், வச்சு நீங்கள் வழிபாடு செய்யலாம். குங்கும அர்ச்சனை செஞ்சுக்கோங்க. குங்கும அர்ச்சனை செஞ்சுட்டு அந்த குங்குமத்தை பணப்பெட்டியிலோ அல்லது உங்கள் தேவை எங்கே வைக்கணுமோ, கடை எடுக்கிறவங்க கல்லாப்பெட்டியில் வைக்கலாம், எங்கே வேணால் வைக்கலாம். இல்லை வீட்டில் சாதாரணமாக பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறவங்க அந்த குங்கும அர்ச்சனை செஞ்சு அந்த குங்குமத்தை வீட்டில் வச்சு தினமும் அதை இட்டுக்கிட்டு வாங்க. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும், சிறுவராக இருந்தாலும் சரி, தினமும் இட்டுக்கிட்டு வரும்போது அதனுடைய பலனானது அபரிவிதமாக இருக்கும். அதனுடைய சக்தியானது அபரிவிதமாக இருக்கும். கண்டிப்பாக கைமேல் பலனை தரும். நீங்கள் நம்பிக்கையோட நீங்கள் செய்யலாம். உங்களுடைய கடன் தொல்லை நீங்கும். வீடு வாங்கணும், அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறவங்கிறவங்க கண்டிப்பாக வைப்பீங்க. எதிரிகள் பிரச்சனை தீரணும் அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அந்த பிரச்சனை எங்கே நம்ம எதிரின்னு பார்க்குற அளவுக்கு தீர்ந்துடும். இதை தவிர்த்து வம்பு, வழக்கு ஏதாவது இருக்கிற பட்சத்தில் அதுலேருந்து நீங்கள் விடுபட்டு வந்துடுவீங்க. புதுசாக எந்த ஒரு இதுலேயும் போய் மாட்ட மாட்டீங்க. இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், கைமேல் பலன் கிடைக்கும். உங்களுக்கு வேணும்னா நான் இந்த ருண விமோச்சன சோஸ்திரத்தை உங்களுக்காக நான் தரேன். தேவதா காரிய சித்தியர்த்தம் சபாஸ்தம்ப சமுத்பவம் ஸ்ரீநரசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தயே லக்ஷ்மியாலிங்கித வாமாங்கம் பக்தானாம் வரதாயகம் ஸ்ரீநரசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தயே ஆந்திரமாலாதரம் சங்க சக்ராஜாயுத தரிசனம் ஸ்ரீநரசிம்மம் மகாவீரம் நமாமி ருணமுக்தயே ஸ்மரணாத் சர்வபாவக்னம் கத்ருஜ விஷநாசனம் ஸ்ரீநரசிம்மம் மகாவீரம்
नमामि ऋणमुक्तये सिंहनादेन महता तिक्तन्दिवयनाशनं श्रीनरसिंहं महावीरं नमामि ऋणमुक्तये प्रह्लादवरदं सीदं दैत्येश्वरविदारिणं श्रीनरसिंहं महावीरं नमामि ऋणमुक्तये क्रूरग्रहैः पीडितानां भक्तानां अभयप्रदं श्रीनरसिंहं महावीरं नमामि ऋणमुक्तये वेदवेदान्तयज्ञेनं ब्रह्मरुद्रादिवन्दितं श्रीनरसिंहं महावीरं नमामि ऋणमुक्तये या इदं पठते नित्यं ऋणमोचनयश्चितम् अन्ध्रुनि जायते सत्यो धनं शीघ्रमवाप्नुयात्।